ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான வழிபாடுங்க. இது எதற்காக நம்ம செய்யணும் அப்படின்னு ஐதீகம் எதுக்காக இந்த ஐதீகம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடராஜர வழிபாடு செய்வதின் மூலியமா நம்மளோட முற்பிறவி பாவங்களும், கர்ம வினைகளும் அகலும் என்பது நம்மளோட ஐதீகம். கல்வி மற்றும் கலைகளில் மேன்மை தருங்க. நடனம் ஆடக்கூடிய நடராஜர நம்ம வணங்குவதால, கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். சிறப்பா மாணவர்களுக்கு ஒரு தனிச்சிறப்புங்க. நல்ல கல்வியில மேல்நிலை அடைய முடியும். நினைவாற்றல் பெருகுங்க. இந்த ஆணி திருமஞ்சனத்தன்று நடராஜர நம்ம வழிபாடு செய்றது மூலியமா, கலைகளில் ஆர்வமும், கல்வியில் மேன்மையும் தருங்க. குடும்பம் அப்படின்னு நீங்க பார்க்கும்பொழுது, கணவன் மனைவி இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கி, குடும்பத்தில் மகிழ்ச்சியும், அமைதியும், செல்வ வளமும் பெருகும். சண்டை, சச்சரவு, டைவர்ஸு அந்த மாரி பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, இந்த ஆணி திருமஞ்சனம் அன்று நீங்க நடராஜர வழிபாடு செய்வதன் மூலியமா, உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து குடுப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு. சரி, இதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது ஆணி உத்திரம் என்பதே ஆணி திருமஞ்சனம் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைவ வழிபாட்டில் மிக முக்கியமான மகா சக்தி வாய்ந்த நாளாகும். இந்த நன்னாளில் பிரபஞ்சத்துடன் நடனமாகக்கூடிய நம்ம ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. சிதம்பரத்தில் இது சிறப்பாக நடக்குதுங்க. வருடத்தில் 6 முறை மட்டுமே நடராஜருக்கு மகா அபிஷேகம் நடைபெறும். அதில் மிக சிறப்பானது இந்த ஆணி உத்திரம், அதாவது ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற வழிபாடு. ஆணி உத்திர சிறப்பு வழிபாட்டு முறைகள் என்னன்னு நம்ம பார்ப்போம். அன்னைக்கு காலையில், அதாவது அதிகாலை வேளையில் நடராஜ பெருமானுக்கு பால், தயிர், தேன், நெய், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர் போன்ற புனித பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுதுங்க. இதை நம்ம பார்க்கறதுனால நமக்கு, அதாவது ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்றதே கம்மி பண்ணும். இந்த அபிஷேகம் அப்படிங்கிறதே உங்களுக்கு நோய் நொடிகளை தீர்ப்பதற்காக தான் இந்த அபிஷேகம். அதில் ஒரு இந்த மாதிரி பார்ப்பதனால நமக்கு ஒரு பலன் கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும். அபிஷேகம் முடிந்த பின் சுவாமிக்கு பட்டாடைகள், ஆபரணங்கள் மற்றும் விசேஷ மலர்களால் அணிவிக்கப்பட்ட மகா தீபாராதனை காட்டப்படும். இந்த ஆணி உத்திர தரிசனத்தை காண்பது கோடி புண்ணியம் தருவதாக நம்பப்படுகிறது. குறிப்பாக சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் இந்த விழா 10 நாள் தொடர்ந்து நடக்கிறதா சொல்கிறாங்க. சரி, நம்ம இப்போ கோயிலுக்கு போக முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எப்படி வழிபடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. காலையில் எழுந்து நீராடி வீட்டை தூய்மை செய்து கொள்ள வேண்டுமா. ஃபஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் பூஜை அறையில் சிவன் அல்லது நடராஜர் படத்திற்கு பூக்களிட்டு தீபங்கள் ஏற்ற வேண்டுமா. ரெண்டாவது ரூல். அதாவது 3வது ரூல் என்னன்னா, சிவபெருமானுக்கு உகந்த பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய என்ற நாமாவளியை 108 முறை அல்லது அதற்கு மேலாக ஜெபிக்கலாம். 4வது பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிந்தால் சிறிய சிவலிங்கம் அல்லது நடராஜர் சில வீட்டில் பால் அல்லது பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யலாம். சர்க்கரை பொங்கல், பாயாசம் அல்லது பழங்கள் இறைவனுக்கு நெய்வேத்தியம் படைப்பது சிறப்பு. நடராஜரை வழிபாடு செய்வதன் மூலியமாக இந்த உன்னதமான நன்னாளில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று நடராஜரின் மகா திருமஞ்சன தரிசனத்தை கண்டு இறைவனின் அருளை பெறுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எல்லாரும் சிறப்பாக வாழணும், நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும்னு இறைவனிடம் நானும் பிரார்த்தனை செய்து கொடுக்குறேன். நீங்களும் எல்லா உயிர்களும் நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வாழணும்னு வேண்டிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.